ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது 11x11 மேஜிக் ஸ்கொயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11x11 மேஜிக் ஸ்கொயருங்கிறனால நம்ம 1லேருந்து 120 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஒரு நம்பரை. ஸோ நம்ம ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்துட்டு 671 தான் வரும். அதே இது எவ்ரி காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்து 671 தான் வரணும். டயக்னலில் ஆட் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 671 தான் வரணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் குட்டீஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேணும், 11x11 மேஜிக் ஸ்கொயருங்கிறதுனால நம்ம அந்த பாக்ஸ் வந்து எதுன்னு செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது 9 தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வராது. 11x11னால ரோ 11s இருக்கணும், காலம் வந்துட்டு 11 இருக்கணும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இதில் வந்துட்டு 11 இது இருக்குது நம்பர்ஸு. இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த இது 11 இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த ரோஸ், இந்த வெளியில் இருக்கக்கூடிய ரோஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரோஸை தான் நம்ம என்ன செய்வோம்னா இங்கே ஃபில் பண்ண போகிறோம் எம்டி பாக்ஸஸில். ஸோ நம்ம வந்துட்டு எம்டி பாக்ஸஸ்க்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஃபில் பண்ணணும். இப்போ ஒருவேளை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இதுதான் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் எது இருக்குதுன்னு பார்க்கணும். வெளியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் பார்க்கணும். ஸோ இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இதில் ஃபஸ்ட் ரோ வந்துட்டு இது தான். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இது. ஸோ இதை இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு வேளை வந்துட்டு நம்ம இந்த செகண்ட் ரோக்கு வந்துட்டு இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குன்னா இந்த இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணணும். செகண்ட் ரோக்கு செகண்ட் இது எம்டி பாக்ஸஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோக்கு ஃபஸ்ட் ரோவில் உள்ளது யூஸ் பண்ணணும். செகண்ட் ரோக்கு செகண்ட் ரோவில் உள்ளது யூஸ் பண்ணணும். அதே தேர்ட் ரோக்கு தேர்ட் ரோவில் உள்ளது. இது மாதிரி வந்துட்டு எல்லா பக்கமுமே இதே மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு இது தான். ஸோ இந்த எம்டி பாக்ஸஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்பர்ஸ் வந்துட்டு இது இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எங்கே ஃபில் பண்ணால் இங்கே ஃபில் பண்ணணும். இந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கம் ஃபில் பண்ணணும். இங்கே உள்ளதை இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபில் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம எம்டி பாக்ஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் நம்பர்ஸ் எது இருக்குதோ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபில் பண்ண போகிறோம் குட்டீஸ். ஸோ நம்ம பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குட்டீஸ். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த எம்டி பாக்ஸஸ்க்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 117 இருக்குது. ஸோ இந்த 117ங்கிறது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும் குட்டீஸ். ஸோ இந்த 117 இங்கே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் இது. அடுத்தது பாருங்கள், இந்த 107ங்கிறது எந்த இதுக்கு ஆப்போசிட் இருக்குன்னா இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 107 வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 97ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 97 வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 87ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 87 வந்துட்டு இங்கே போட்டுக்கோங்க. இந்த 77ங்கிறது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 77 போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம செகண்ட் லேயர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும், செகண்ட் ரோ. ஸோ இந்த செகண்ட் ரோக்கு இந்த செகண்ட் ரோ பாருங்கள், இந்த இதுக்கு இது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 118ங்கிறது இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 108ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 108 வந்துட்டு இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 98ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 98ங்கிறத இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 88ங்கிறது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 88 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம், செகண்ட் லேயர் முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் லேயர் பார்ப்போம். தேர்ட் இது பாருங்கள் 119. இந்த 119ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 119 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து 109ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள் 99ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 99 நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், இது இப்போ நம்ம தேர்ட் லேயர் முடிச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த் லேயர் போவோம். ஃபோர்த் லேயர் பாருங்கள், இந்த 120ங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 120 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 110ங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 110 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 121ங்கிறது நம்ம இந்த லேயர் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 121ங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த 121 வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க.
அடுத்து இந்த பக்கம் நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இதுக்கு ஆப்போசிட் வந்து இது இல்லையா, ஸோ இந்த நம்பர்ஸ் இந்த எம்டி பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். ஸோ இந்த 45ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 45ஐ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த 35 இருக்குது. ஸோ இந்த 35ஐ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 25ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 25ஐ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 15ங்கிறது இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 15ஐ ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 5ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 5ஐ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து செகண்ட் ரோ இங்கே பாருங்கள், இந்த 34ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 34ஐ போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 24ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 24ஐ இங்கே போட்டுக்கோங்க. இந்த 14 பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 14ஐ இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த 4ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ரோ முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் ரோ பாருங்கள், இந்த 23ங்கிறது இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 23 போட்டுக்கோங்க. இந்த 13ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 13 வந்து போட்டுக்கோங்க. இந்த 3ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 3ங்கிறது இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த தேர்ட் ரோவும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஃபோர்த் ரோ பாருங்கள், இந்த 12ங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த 12ங்கிறது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஃபோர்த் ரோவில் போட்டுக்கோங்க. இந்த 2ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 1ங்கிறது பாருங்கள், இந்த 1ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 1 வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் உள்ளது நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இந்த பக்கம் உள்ளது ஃபில் பண்ணலாம். இந்த பக்கம் உள்ளது எதுக்கு ஆப்போசிட்டில் வரும்னா இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவுக்கு இங்கே உள்ளதை நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணணும். ஸோ இந்த 7ங்கிறது தான் இதில் ஃபஸ்ட் ரோ. ஸோ இதில் உள்ளதை ஃபில் பண்ணுங்கள். இந்த 7ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 7 வந்து வரும். இந்த 19ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 19 வந்து வரும். இந்த 31ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 31 வரும். இந்த 43ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இங்கே 43 வரும். அடுத்து பாருங்கள், இந்த 55ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 55 வந்து இங்கே வரும். அடுத்து நம்ம ஃபஸ்ட் ரோ இப்போ ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ரோ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 8 செகண்ட் ரோ இருக்குல்லையா, அந்த செகண்ட் ரோ பார்க்கலாம். இந்த 8ங்கிறது இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 8 இங்கே வரும். இந்த 20ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 20 இங்கே வரும். இந்த 32ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 32 வந்து இங்கே வரும். அடுத்து பாருங்கள், இந்த 44ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 44 வந்து இங்கே வரும். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்த ரோ பாருங்கள், அடுத்து நம்ம வந்து தேர்ட் ரோ வந்து பார்க்கணும். இந்த 9ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 9 வந்து இங்கே வரும். அடுத்து இந்த 21ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 21 வந்து இங்கிட்டு வரும். அடுத்து பாருங்கள், இந்த 33ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 33ங்கிறது இங்கே வரும். அடுத்து பாருங்கள், இந்த 10ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 10ங்கிறது இங்கே வரும். இந்த 22ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 22ங்கிறது இங்கே வரும். அடுத்து பாருங்கள், இந்த 11ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 11ங்கிறது இங்கே வரும். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பக்கம் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸஸ், ஸோ இதுதான் ஃபில் பண்ணணும். இதுதான் இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ரோ. ஸோ இதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 67ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 67ங்கிறது இங்கே வரும். 79ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 79ங்கிறது இங்கே வரும். இந்த 91ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 91ங்கிறது இங்கே வரும். அடுத்து 103ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த 103ங்கிறது இங்கே வரும். 115ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ வந்து இந்த 115ங்கிறது இங்கே வரும். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ரோ பார்ப்போம். இந்த 67ங்கிறது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 67 ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ரோ பார்க்கலாம். இந்த 78ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த 78ங்கிறது நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே பாருங்கள், 90ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 90ங்கிறது இங்கே ஃபில் பண்ண போகிறோம். அடுத்து 102ங்கிறது இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 102 இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 114ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 114ஐ இங்கே ஃபில் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், இந்த 89ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த 101ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 101ஐ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க.
113ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 113 இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து 100 பாருங்கள், இந்த இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் இது இருக்குது. ஸோ அந்த 100 இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து 112ங்கிறது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 111ங்கிறது இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் குட்டீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்துட்டு எப்படி பண்ணணும்னா, இது எல்லாத்தையுமே இந்த எவ்வரி ரோஸ் வந்துட்டு நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். 6, 67, 18, 79, 30, 91, 42, 103, 54, 115, 66. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வரி ரோஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம மாற்றியும் கூட எழுதலாம். ரோவை வந்து காலமாக மாற்றலாம், காலமை வந்து ரோவாக மாற்றலாம். எப்படி மாற்றி எழுதினாலும் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 671 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதோட ஆன்சர் வந்துட்டு 1 டைப் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இதை எப்படி வேணாலும் எந்த ரோவை வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இதை செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோவாக எழுதிக்கலாம், ஃபஸ்ட் ரோவை செகண்ட் ரோவாக எழுதிக்கலாம், ரோஸை வந்து காலமாக மாற்றிக்கலாம், காலமை வந்து ரோஸாக மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி எழுதி இதை ஆட் பண்ணாலும் எவ்வரி ரோஸ் வந்துட்டு ஒவ்வொரு ரோஸுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 671 தான் வரும். எவ்வரி காலம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 671 தான் வரும். அதே இது டயக்னலில் ஆட் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்துட்டு 671 தான் வரும். ஸோ குட்டீஸ் இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் குட்டீஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், டேக் கேர், பாய்.